தோண்ட கல்லு சார் வருது. பாடி இது இல்ல சார். ஐயோ என்னமா அது? தங்கச்சி மர்டர் புதைச்சாச்சுன்னு சொன்ன எல்லா இடத்துலயும் தேடியும் பார்த்தாச்சு தோண்டியும் பார்த்தாச்சு ஒண்ணுமே இல்ல. போலீஸ்னா உனக்கு விளையாட்ட தெரியுதா? நான் தான் முதல்லயே சொல்லிட்டு இருந்தேன்ல, இங்க தோண்டறதுக்கு ஒண்ணுமே இல்ல. பேரை கெடுக்கிறதுக்குன்னு இப்படி பண்றாங்க. இந்த விஷயம் எல்லாம் வெளியில தெரிஞ்சா என் மான மரியாதை என்ன ஆகுறது? உறவுக்காரங்கிறதுனால நான் சும்மா இருக்கேன். இல்லன்னா நடக்கிறதே வேற. இவங்க மூஞ்ச பாக்குறதுக்கே பிடிக்கல. அனுப்புங்க சார். இப்ப என்ன சொல்ற? ஐயோ இல்ல சார், இவங்க போய் சொல்றாங்க. இங்க ஏதோ நடந்திருக்கு. இவங்க எங்களை ஏமாத்த பாக்குறாங்க சார். ஏமாத்துறாங்க சார். சொன்னா கேளுங்க சார். ஒரு நிமிஷம் இருக்கு சார். ஏமா நில்லுமா. என்ன காச்சு? எதுவும் பேசாத. அடி பாவி, என் தங்கச்சி உனக்கு என்னடி பாவம் பண்ணா? உன் தம்பி அவன் முகத்துல ஆசிட் ஊத்துனது மட்டும் இல்லாம அவன் வாழ்க்கையை நாசமாக்கி இவனுக்கு அவளை கல்யாணம் பண்ணி வச்சு இப்போ அவளை கொலை பண்ணி குழி தோண்டி புதைச்சிட்டீங்க. நான் இன்ஸ்பெக்டர் கூட்டிட்டு வரேன்னு தெரிஞ்சுக்கிட்டு எப்படி அவளை இங்க இருந்து கடத்திட்டேன். உன்னை தயவு செஞ்சு கெஞ்சி கேட்டுக்கிறேன். என் தங்கச்சியோட பொணத்தையாவது எங்க கண்ணுல காட்டு. இல்ல நானே உன்னை சும்மா விட மாட்டேன். உன் கழுத்தை நெரிச்சு கொல்லுவேன். இருமா இருமா, இங்க வாமா, தள்ளுமா. என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? இன்ஸ்பெக்டர் இருங்க, நான் பேசிக்கிறேன். இங்க பாரு நந்தினி, நான் கோவக்காரி தான். ஆரம்பத்துல இருந்தே உங்க குடும்பத்துல யாரையுமே எனக்கு பிடிக்காம இருந்தது உண்மைதான். ஆனா எப்ப உன் தங்கச்சிக்கும் என் தம்பிக்கும் கல்யாணம் நடந்துச்சோ அப்பவே உங்க எல்லார் மேல இருக்கிற கோபத்தை என் மனசுல இருந்து நான் தூக்கி போட்டுட்டேன். குறிப்பா உன் தங்கச்சி ரேவதி மேல எனக்கு கோபமே வரக்கூடாதுன்னு நான் சபதமே எடுத்திருக்கேன். ஏன் தம்பியும் அவளை வெறுப்பா நினைச்சதே இல்ல. ஏன்னா அவ என் குடும்பத்துல ஒருத்தி ஆயிட்டா. அந்த நினைப்புலதான் பிசினஸ்ல எந்த அனுபவமே இல்லாத ரேவதிய ஏன் கார்மெண்ட்ஸுக்கே எம்டி ஆக்கி அழகு பார்த்தேன். அதுக்கப்புறம் கார்மெண்ட்ஸ் விஷயத்துல ஒரு பேச்சு கூட நான் தலையிட்டதில்ல. இப்ப கூட பிசினஸ் விஷயமா டெல்லிக்கு போக வேண்டியவ நான். ஆனா ரேவதி தான் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், அதனால நான் போயிட்டு வரேன்னு எனக்கு கெஞ்சு கேட்டா. அவ கேட்டதுனால நானும் எந்த மறுப்பும் தெரிவிக்காம அவளை அனுப்பி வச்சேன். அவ பிசினஸ் டீலிங்க முடிச்சிட்டு டெல்லியில இருந்து திரும்பி வர வரைக்கும் அவளுக்கு எந்த குறையும் இருக்க கூடாதுங்கிறதுக்காக 5 ஸ்டார் ஹோட்டல்ல நான் ரூம் புக் பண்ணி கொடுத்திருக்கேன். நான் போய் அவளை கொலை பண்ணிட்டேன்னு சொல்றதுக்கு உனக்கு எப்படி மனசு வருது? நேத்து கூட உன் தங்கச்சி உன்கிட்ட போன்ல பேசினால, நான் தானே கால் பண்ணி கொடுத்தேன். அதுக்குள்ள எப்படி உனக்கு இப்படி ஒரு டவுட் வந்துச்சு? என்னமா அது? இவங்க சொல்ற மாதிரி நேத்து நீ உன் தங்கச்சி கிட்ட பேசினியா? சார் இல்ல சார், இவ வேற யாரோ ஒரு பொண்ணு கிட்ட சொல்லி என் தங்கச்சி மாதிரி பேச வச்சிருக்கா. ஆமா நிஜமாவே இவ என் தங்கச்சியை கொன்னு இருக்கா சார். இதுதான் சார் உண்மை. ஏமா நீ சொல்றது பயங்கர கன்ஃபியூஷனா இருக்கேமா. இவங்க உன் தங்கச்சியை கொன்னுட்டாங்கன்ற, ஆனா நேத்து நீயே உன் தங்கச்சி கிட்ட பேசி இருக்க. ஆனா இப்ப கேட்டா அது வேற யாரோ குடுக்குற வாய்ஸ்ங்கற. இதுல நான் எதமா நம்புறது? இல்ல சார், இவ எங்க குடும்பத்தை அழிக்கிறது தான் இவளோட திட்டமே. நிச்சயமா சொல்றேன் சார், இவ தான் என் தங்கச்சியை கொலை பண்ணிருக்கா. ஆமா சார், இவளை நம்பாதீங்க சார், நம்பாதீங்க. இவளும் இவ தம்பியும் பொறப்புல இருந்தே மோசமானவங்க. என் பொண்ணை ஏமாத்தி இவ தம்பிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு முன்னாடியே என் குடும்பத்துக்கு ஏகப்பட்ட கஷ்டங்களை கொடுத்திருக்கா. இவளை இப்படி எல்லாம் சாதாரணமா விசாரிச்சீங்கன்னா அவ உண்மையை சொல்ல மாட்டான். அவளை குடும்பத்தோட லாக்கப்ல தள்ளி அடிச்சு உதைச்சு மிரட்டிங்கன்னா தான் எல்லா உண்மையும் அவ வெளியே சொல்லுவா. கேளுங்க சார், நிக்கிறா பாருங்க சார், கேளுங்க சார். இருங்க சார், இருங்க. அப்படியெல்லாம் வெறும் கம்ப்ளைண்ட வச்சு நாங்க யாரையும் பிடிச்சு உள்ள போட்ட முடியாது சார். அந்த கம்ப்ளைண்ட்ல ஓரளவாவது உண்மை இருக்குன்னு எங்களுக்கு தெரிய வரணும் சார். அப்படி எதுவும் ஆதாரம் இல்லாம நாங்க ஆக்ஷன் எடுத்தா நான் நிறைய பேருக்கு பதில் சொல்ல வேண்டியது வரும் சார். அப்படின்னா நீங்க இருமா இரு மேடம். நேத்து இவங்க தங்கச்சி கிட்ட இவங்க பேசினதா சொன்னீங்கல்ல, அந்த நம்பருக்கு டயல் பண்ணி போனை என்கிட்ட கொடுங்க. என்ன மேடம் யோசிக்கிறீங்க? ஒண்ணும் இல்லையே, இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? போட்டு
போட்டு தரேன். சார் மீட்டிங்ல இருக்கேன்னு சொன்னானா அப்புறமா வெயிட் பண்ணி பேசலாம். ஏன்னா பிசினஸ் விஷயமா நானே அவளை அனுப்பி வச்சுட்டு நானே அவளுக்கு அடிக்கடி போன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணா அவ தப்பா நினைச்சுப்பா இல்லையா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க போனை கொடுங்க. ஹலோ ரேவதி. சொல்லுங்க நீ. ஒரு நிமிஷம் இரு, நான் ஸ்பீக்கர்ல போடுறேன். இந்தாங்க. ஹலோ மிஸ்ஸஸ் ரேவதியா? ஆமா, நீங்க யார் பேசுறது? என் அண்ணி நம்பர்ல இருந்து பேசுறீங்க? நான் சென்னையில இருந்து வலசரவாக்கம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் பேசுறேம்மா. இன்ஸ்பெக்டரா? சொல்லுங்க சார். நீங்க உண்மையிலே மிஸ்டர் ரங்கநாதன் பொண்ணு ரேவதி தான் பேசுறீங்களா? என்ன சார் இப்படி கேக்குறீங்க? என் பேரு மிஸ்ஸஸ் ரேவதி மகேஷ். எங்க அப்பா பேரு ரங்கநாதன், அம்மா பேரு அம்சவல்லி, பெரியக்கா பேரு மாலதி சுந்தர், எங்க சின்னக்கா பேரு நந்தினி விஸ்வா. போதுமா சார்? எதுக்காக கால் பண்ணி இப்படி எல்லாம் கேக்குறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? அது ரஜிதேவி மேடம் அவங்க தம்பி 2 பேராலையும் உங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னு உங்க அப்பாவும் உங்க அக்காவும் என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. என்னது கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்களா? நீங்க சொல்றது புரியலையே. நேத்து கூட எங்க அக்கா என்கிட்ட பேசினாங்களே சார். என் அப்பாவும் அக்காவும் பக்கத்துல இருந்தா கொஞ்சம் போனை கொடுங்க சார். கண்டிப்பா நீங்க தான் அவங்களோட குழப்பத்தை கிளியர் பண்ணணும். நான் போனை கொடுக்குறேன். நீ யாரு? இது என் தங்கச்சி குரலே இல்ல. இந்த ரதிதேவி கொடுக்கிற காசுப்பட்டு என் தங்கச்சி குரல் மாதிரி பேசுற. மரியாதையா உண்மையை ஒத்துக்கோ, இல்ல நீயும் ஜெயிலுக்கு போக வேண்டி வரும். ஐயோ அக்கா, என்னாச்சு உனக்கு? நான் உன் தங்கச்சி ரேவதி தான் பேசுறேன். ஏய் வேணாம், உண்மையை ஒத்துக்கோ, இல்ல இல்ல நீங்க குடுமா. ஹலோ அப்பா, எப்படிப்பா இருக்கீங்க? இங்க பாருமா, நீ யாரோ என்னமோ உன் குரலும் என் பொண்ணு குரலும் ஒரே மாதிரி இருக்குங்கிறதுனால அதை வச்சு தயவு செஞ்சு எங்களை இப்படி ஏமாத்தாதம்மா. அந்த ரஜிதேவி கொடுக்கிற பணத்துக்காக இப்படி எல்லாம் ஒரு காரியத்தை பண்ணாதம்மா. நாங்க ரொம்ப பாவப்பட்டவங்க. நீ என் பொண்ணு மாதிரிமா. நீ என் பொண்ணு ரேவதி இல்லன்னு தயவு செஞ்சு ஒத்துக்கம்மா. உன் காலில் விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிறம்மா, தயவு செஞ்சு ஒத்துக்கம்மா. ஷோ அப்பா, உங்க எல்லாருக்கும் என்ன ஆச்சு? உங்க மேல சத்தியமா நான் ரேவதி தான்ப்பா பேசுறேன். இல்ல நீ ரேவதி இல்ல. இல்ல நிறுத்துங்க சார். பெத்த பொண்ணு குரலை கூட உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியல. போனை கொடுங்க. ஹலோ, நான் இன்ஸ்பெக்டர் பேசுறேம்மா. சொல்லுங்க சார். இந்த கேஸ்ல இருக்க குழப்பத்தை கிளியர் பண்ண நீங்க நேர்ல வந்தாதாமா முடியும். நாளைக்கே இங்க நீங்க வர முடியுமா? சார் ப்ளீஸ் சார், இது பெரிய பிசினஸ் டீல். அமெரிக்கா, ஜப்பான் நிறைய கண்ட்ரீஸ்ல இருந்து வந்திருக்காங்க சார். டீல் முடியாம நான் மட்டும் விலகுனேனா இதுல கலந்திருக்கிற எல்லாருக்கும் பெரிய லெவல்ல மணி மட்டும் லாஸ் இல்லாம டைமும் லாஸ் ஆகும் சார். ப்ளீஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. என் ஃபேமிலில இருக்கிறவங்கள நான் திரும்பவும் ஃபோன் பண்ணி அவங்கள கன்வின்ஸ் பண்ணிக்கிறேன். ஆனா நான் நேர்ல வர்றதுக்கு அட்லீஸ்ட் 1 மந்தாவது ஆகும் சார். சரிம்மா, 1 மாசம் கழிச்சு நீங்க இங்க வந்ததும் உடனே என்ன வந்து பாருங்க. அது வரைக்கும் இந்த கேஸை நான் போஸ்ட்போன் பண்ணி வைக்கிறேன். சார் வேணாம் சார். தேங்க்யூ சார். ஓகேம்மா, நான் போனை வச்சிடுறேன். ஓகே சார். இப்பயாவது உண்மை புரியுதா இன்ஸ்பெக்டர்? இவங்க பேச்ச கேட்டு அனாவசியமா இங்க வந்து என்ன இன்சல்ட் பண்ணிட்டீங்க. சாரி மேடம், எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. சம்பந்தப்பட்ட ரேவதிய நேர்ல பாக்குற வரைக்கும் எந்த முடிவுக்கும் வர முடியாது. இத பாருமா, ரேவதி 1 மாசத்துக்குள்ள இங்க வர்றதா சொல்லியிருக்காங்க. அது வரைக்கும் பொறுமையா இருங்க. இப்ப கிளம்புங்க. சார் இல்ல சார், இப்ப பேசுறது ரேவதியே இல்ல, என் தங்கச்சியை இவங்க தான் கொண்டு இருக்காங்க. தயவு செஞ்சு நான் சொல்றதை நம்புங்க சார்.
இதெல்லாம் உங்களோட கணிப்புமா. வெறும் கணிப்பை வச்சு எங்களால ஆக்ஷன் எடுக்க முடியாதுமா. சார் 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 1 மாசம் வெயிட் பண்ணுங்க. இப்ப கிளம்புங்க. கிளம்புன்னு சொல்றேன்லம்மா. சார் சார் கிளம்புங்கம்மா. சொல்றேன்ல, கிளம்புங்க. மேடம், எத்தனை நாள் ஆனாலும் சரி, அவங்க சொல்ற மாதிரி அந்த ரேவதிய நீங்க கொலை பண்ணி இருக்கிற விஷயம் உண்மையா இருந்தா உங்க யாரையும் சட்டம் சும்மா விடாது. என்னங்க நம்ம பொண்ணுக்கு எதுவும் ஆகலல்ல? நம்ம பொண்ணுக்கு ஒண்ணும் ஆகலங்க. என்னங்க போலீஸ் ஸ்டேஷன் போனீங்கல்ல, அந்த ரதி தேவி நம்ம ரேவதியை என்ன பண்ணான்னு கண்டுபிடிச்சிட்டாங்களா? சொல்லுங்க. நீங்க 2 பேரும் அமைதியா இருக்கிறத பார்த்தா எங்களுக்கு பயமா இருக்குப்பா. அப்ப அந்த கற்பகம் சொன்ன மாதிரி அந்த ரதி தேவி நம்ம ரேவதியா? இல்லம்மா இல்லம்மா இல்ல இல்ல, அப்படியெல்லாம் எதுவும் நடக்கல. நாங்க போலீஸை கூட்டிக்கிட்டு அந்த ரதி தேவி வீட்டுக்கு போய் தோட்டம் பூரா தேடி பார்த்தோம். புதுசா தோண்டி இருக்கிற ஒரு பள்ளத்தை மறுபடியும் மேற்கொண்டு தோண்டி பார்த்தோம். அங்கேயும் ஒண்ணும் கிடைக்கல. அந்த கற்பகம் சொன்ன மாதிரி அங்க எதுவுமே நடக்கல. நம்ம ரேவதிக்கு ஒண்ணு ஆகல. நம்ம ரேவதிக்கு ஒண்ணு ஆகல. கடவுளே, என் பிரார்த்தனை வீண் போகல. என் வயித்துல பால வாத்துப்பா, என் வயித்துல பால வாத்து. அப்பா, அப்புறம் ஏப்பா அந்த மகேஷ் தூக்கத்துல அப்படி உளறனா? அதாம எங்களுக்கும் ஒண்ணும் புரியல. எனக்கு போலீஸ் அங்க கூட்டிட்டு போனீங்களே, அதனால நம்ம ரேவதி உயிருக்கு எந்த ஆபத்துலன்னு தெரிஞ்சிடுச்சு. ஆனா அந்த பாவி நம்ம ரேவதியை எங்க வச்சிருக்காளா? அதை ஏதாவது கண்டுபிடிக்க முடிஞ்சுதாங்க? அதாம்மா எங்களுக்கே ரொம்ப குழப்பமா இருக்கு. என்னப்பா குழப்பம்ன்றீங்க? காலையில நந்தினி பேசின நம்பருக்கு திரும்ப போன் பண்ண சொல்லி இன்ஸ்பெக்டர் ரதி தேவி கிட்ட சொன்னாரு. அவளும் கால் பண்ணி கொடுத்தா. போனை வாங்கி நந்தினி பேசினா, நானும் பேசினேன். நான் போன்ல கேட்ட குரல் அப்படி அச்சு அசலா நம்ம ரேவதி குரல் மாதிரியே இருந்துச்சு. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நான் பிசினஸ் விஷயமா தான் டெல்லிக்கு வந்திருக்கேன். என் பிசினஸ் எல்லாம் முடிச்சிட்டு இன்னும் 1 மாசத்துக்குள்ள நான் அங்க வந்துருவேன். என்னை பத்தி யாரும் கவலைப்பட வேண்டாம்னு சொன்னா. என்னது, 1 மாசம் ஆகுமா? அது வரைக்கும் நம்ம ரேவதி இருக்காளா இல்லையா, என்ன பண்றா ஏது பண்றான்னு நம்ம குழப்பத்தோட தான் இருக்கணுமாப்பா? ஏங்க, அந்த குரலை நல்லா கவனிச்சு கேட்டீங்களா? அது நம்ம ரேவதி குரல் மாதிரி தான் இருந்ததா? என்ன வள்ளி பேசுற? நம்ம பொண்ணு குரல் எனக்கு தெரியாதா? அது அச்சு அசல் அப்படியே நம்ம ரேவதி குரல் மாதிரி தான் இருந்துச்சு. இருந்தாலும் இல்லப்பா, குரல் மட்டும்தான்ப்பா ரேவதியோட குரல். ஆனா பேசுனது வேற யாரோ. அந்த ரதி தேவி வேற யாருக்கோ காசு கொடுத்து நம்ம ரேவதி மாதிரி பேச வச்சிருக்கா. அச்சச்சோ, அந்த கற்பக அக்கா சொன்ன மாதிரி நம்ம ரேவதியை கொன்னுட்டாங்கன்னா
இல்ல கடத்தி வச்சு நம்மள இப்படி அலைய வைக்கிறாங்களான்னு எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா. அந்த ரதி தேவியால நம்ம ரேவதிக்கு ஏதோ பெரிய ஆபத்து நடந்திருக்கு. என்னம்மா இப்பதான் ஒரு சந்தோஷத்தை கொடுத்து அதுக்குள்ள ஒரு குண்டை தூக்கி போடுறீங்க? உனக்கு அப்படி ஒரு சந்தேகம் இருந்தா நீ இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்ல வேண்டியதுதானே? சொன்னேன்க்கா, நான் எவ்வளவோ சொன்னேன். இது என் தங்கச்சியோட குரல் கிடையாது, இவ பணம் கொடுத்து வேற யாரையோ பேச வைக்கிறான்னு சொன்னேன். அதை எப்படி தெளிவா புரிய வைக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியல. கடைசி வரைக்கும் எங்களை பேசவே விடாம 1 மாசம் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி எங்களை வெளியில அனுப்பிச்சிட்டாரு. ஆமா வள்ளி, அவர் சொல்ற மாதிரி இன்னும் எல்லாரும் 1 மாசத்துக்கு பொறுமையா இருந்துதான் ஆகணும். வேற வழியே இல்ல. 1 மாசம் என்ன 1 மாசம், அதுக்குள்ள கடவுள் என் பொண்ணு என் கண்ணுல காட்டுவாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்கிறதுனால தாமா எதுவுமே சொல்லாம நான் அமைதியா வந்துட்டேன். இருந்தாலும் அந்த ரதி தேவியை நாம தீவிரமா கண்காணிச்சுட்டே இருக்கணும். அப்பதான் ரேவதியை பத்தின உண்மைகள் வெளியே வரும். அந்த நந்தினி திடீர்னு போலீஸை கூப்பிட்டு வந்து குழிய தோண்டி பார்க்க சொன்னதும் எனக்கு உயிரே இல்ல. ஏற்கனவே எனக்கு ஜெயில் அனுபவம் இருக்கு. சாவர வரைக்கும் அந்த அனுபவத்தை என்னால மறக்கவே முடியாது. போலீஸ் குழி தோண்ட போனப்போ அந்த நிமிஷம் நான் யாருக்கும் தெரியாம வீட்டுல தூக்கு மாட்டிட்டு செத்துலான்னு நினைச்சேன். தூ வாய மூடு. அந்த நந்தினி இந்த விஷயத்தை எப்படி மோப்பம் பிடிச்சு போலீஸ் வரைக்கும் போனாங்கறத பத்தி யோசிக்கிறத விட்டுட்டு இப்படி ஏதேதோ நினைச்சு பயந்து சாவரியே, வெக்கமால? அந்த நந்தினி அவ தங்கச்சி நம்ம வீடு தேடி வந்தப்போலாம் ஏதோ ஒரு பொய் சொல்லி தானே சமாளிச்சோம். அவளும் நம்பின மாதிரி தானே தெரிஞ்சது. அதுக்கப்புறம் அவ எப்படி இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சிருப்பான்னு தான் தெரியல. நாம சொன்னதையெல்லாம் அவ நம்புற மாதிரி நடிச்சிருக்கா. அவ தங்கச்சிக்கு என்ன ஆச்சுங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏதாவது வழி கிடைக்குமான்னு தான் அவ அடிக்கடி நம்ம வீட்டுக்கு வந்து போயிருக்கா. அவ தங்கச்சிய நாம எப்படி கொன்னோங்கிற விஷயத்த அவ தெரிஞ்சுக்கிட்டாங்கறத நாம அப்புறமா யோசிப்போம். ஆனா நாம குழியில புதைச்ச ரேவதியோட போனோம். போலீஸ் தேடும் போது எப்படி திடீர்னு காணாம போச்சு? அதாங்க எனக்கு ஒண்ணும் புரியல. நல்லா ஆழமா தோண்டி அந்த பணத்தை நாம தானே புதைச்சோம். அதுக்கப்புறம் யாரும் கவனிக்காத நேரத்துல வரப்ப போறப்பெல்லாம் அந்த இடத்த நான் வாட்ச் பண்ணிட்டு தானே இருந்தேன். அப்படி இருக்கும்போது எந்த கேப்ல எவன் வந்தான், எப்படி நமக்கு தெரியாம நம்ம கண்ணுல மண்ணை தூவிட்டு அந்த பாடி எப்படி தூக்கிட்டு போனா ஒன்னும் புரியலக்கா. ஆனா ஒரு விஷயத்துல நம்ம தப்பிச்சோம். போலீஸ் வந்து அந்த இடத்த தோண்டும் போது அந்த இடத்துல பாடி இருந்திருந்தா நம்ம நிலைமை யோசிச்சு பாரு. அப்படி சொல்லாத மகேஷ். போலீஸ் வந்து தோண்டினப்ப அந்த பாடி அங்க இருந்திருந்தா நமக்கு பிரச்சனை தான், நான் இல்லன்னு சொல்லல. ஆனா இப்ப அந்த பாடி நமக்கே தெரியாம அங்க இருந்து காணாம போயிருக்கிறது இன்னும் பெரிய பிரச்சனையை நமக்கு உருவாக்கும். என்னக்கா சொல்ற? உண்மைதான் மகேஷ். பிரச்சனைய பீரோல வச்சு போட்டிட்டு சாவிய கடல்ல கூட தூக்கி போட்டுடலாம். என்னைக்குமே அந்த பிரச்சனை நம்ம கையை மீறி போகாது. ஆனா இங்க வெறும் சாவிய மட்டும் நம்ம கையில வச்சுக்கிட்டு பிரச்சனையோட சேர்த்து பீரோவையும் தொலைச்சிட்டோம். இது பல வழியில நமக்கு வில்லங்கத்தை உண்டு பண்ணும். இங்க நான் பீரோன்னு சொல்றது ரேவதியோட பாடிய, பிரச்சனைன்னு சொன்னது நாம அவளை கொலை பண்ணது. சாவின்னு சொல்றது இப்ப நாம தற்காலிகமா தப்பிச்சிருக்கிறது. இப்ப என்னக்கா பண்றது? அந்த பாடியை யாரு எடுத்தாங்க, ஏன் எடுத்தாங்க, அத வச்சு அவங்க நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கறாங்க, இது எல்லாத்தையுமே முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாவே கண்டுபிடிக்கணும்.